நான் மாற்றத்துக்கான அரசியல் நோக்கி போகிறவன். அரசியல்ல மாற்றம் வேணும்னு விரும்புறவன். அப்படி பார்த்தா, இங்க அரசியலுக்கு மாற்று கட்சிகள் அப்படின்னு பார்த்தா, 2டே கட்சி தான் இப்போதைக்கு இருக்கு, இந்த தேர்தலுக்கு. ஒண்ணு என்டிகே, இன்னொன்னு டிவிகே. நம்ம இப்ப இந்த மாற்று அரசியல் பேசுறனால, இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தா, என்டிகே வெர்சஸ் டிவிகே தான். டிவிகே வெர்சஸ் டிஎம்கே கிடையாது. டிவிகே வெர்சஸ் ஏடிஎம்கேவும் கிடையாது. ஏன்னா, அவங்க 2 பேருமே டோட்டல் ஃபெயிலியர். கரப்ஷன், ஊழல் எல்லா இதுலயும் இருக்கிற ஒரு கட்சின்னு அவங்க கட்சி தெரிஞ்சு போச்சு. இன்னும் அதே கட்சிக்கு தான் ஓட்டு போடுற மைண்ட் செட்ல யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, இனிமே வர்றது இளைஞர்கள் கையில தான் இந்த நாடே இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்கள் இந்த 2 கட்சியும் ஊழல் கட்சின்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ மாற்று கட்சின்னு தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு குடுக்கப்பட்ட ஆப்ஷனே 2 தான். என்டிகே, டிவிகே. பிற கட்சிகளும் உருவாக்கப்பட்டானுங்க. ஆனா அவங்க கூட்டணி வச்சு எப்படியாவது ஒரு ஆட்சியில பங்கீடு கிடைக்குமேன்னு யோசிச்சாங்களே தவிர்த்து, நம்ம எதுக்காக கட்சி ஆரம்பிச்சோம்? எதுக்காக இவங்க கூட கூட்டணி வச்சிருக்கோம்னு கூட தெரியாம, ஒரு கட்சியோட அமைப்புல போய் கூட்டணி வச்சுக்கிட்டு, கடைசில அவங்க எந்த அமைப்புக்காக, எதுக்காக கட்சிய உருவாக்கியிருக்காங்களோ, அதே அமைப்புக்கு எதிரா இந்த கட்சி செயல்படும்போது, அவங்களால பேச முடியல. இதுக்கு எதுக்கு அவங்க கூட்டணி வச்சிருக்கணும்? அவங்க தனித்தே போட்டியிடலாமே! இல்லன்னா, இந்த மாதிரி மக்கள் நல்லதுக்காக உருவாக்கப்பட்ட புதிய கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பா உருவாகி இருந்துச்சுன்னா, அதுக்கு ஓட்டு செலுத்தியிருக்கலாம். சரி, ஏற்கனவே 2 கட்சிக்கே மாத்தி, மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்துட்டு இருக்கோம். புதுசா ஒரு கட்சிக்கு புதுசா வர கட்சிக்கு உடனே ஓட்டு போடணும். அந்த கட்சியோட கொள்கை, கோட்பாடு என்ன? அவங்க மக்களுக்கு தேவையான என்னென்ன கருத்துக்கள், சிந்தனைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஓட்டு போடப் போறோம். அப்படி பார்க்கும்போது, ஏற்கனவே உள்ள அந்த 2 கட்சிய விட இவங்க சிறந்த கட்சியா தெரிஞ்சா நம்ம தேர்வு செய்யப் போறோம். இல்லன்னா, நான் முன்னாடி சொன்ன மாரி தான். யாரு அதிகமா ஊழல் செய்றா? யாரு கம்மியா ஊழல் செய்றான்னு பார்த்து, அந்த கட்சிக்கு ஓட்டு போட வேண்டியது தான். வேற என்ன செய்ய முடியும் நம்மளால? வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் ஏன் அந்த ஏடிஎம்கே, டிஎம்கே வேணான்னு சொன்னேன் தெரியுமா? டிஎம்கே ஆட்சியில இருக்கும்போது ஏடிஎம்கே இவங்க ஊழல் பண்றாங்க. இன்னென்ன ஊழல்லாம் பண்றாங்கன்னு தெளிவா பேசுறாங்க. அதே ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தபோது, டிஎம்கே இப்ப இது செய்த ஊழல்கள்லாம் இருக்குல்ல. ஊழல், அவங்களோட சொத்து குவிப்பு, அந்த கணக்கெல்லாம் எடுத்து, ஏன் ஒரு வருமான வரித்துறை இவங்களெல்லாம் அனுப்பி, இவங்க இவ்வளவு வருமான ஏய்ப்பு பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சொத்துக்கள் பதுக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. அப்படின்னு அத கையகப்படுத்தி, கடன்ல இருக்கும்ல. அந்த கடன அடைக்க முடியாதா? இதுக்கு சட்டத்துல இடம் கிடையாதா? ஏன் இவங்க பண்ண மாட்டேங்காங்க? அதே மாரி அதிமுக ஆட்சியில இருக்கும்போது, திமுக காரங்களும் அவங்க மீது பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வந்து இப்ப 5 வருஷம் ஆச்சு. அதிமுக எம்எல்ஏவோட வீட்ல எத்தன பேர் வீட்ல ரைடு நடந்துச்சு? எவ்வளோ சொத்து கள்ளக்கண ஒழிச்சு வச்சிருப்பாங்கல்ல. வரி ஏய்ப்பு செய்து, பினாமி பேர்ல சொத்துக்கள் வாங்கி வச்சிருப்பாங்கல்ல. ஏன் அத கண்டுபிடிச்சு அத இன்னும் மீட்டெடுக்கல? இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, மாத்தி மாத்தி மக்கள தான் ஏமாத்துறாங்களே தவிர்த்து, அவங்க அரசியல்ல ஒரு மாற்றமும் இல்ல. 5 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு அவன் ஆட்சி செஞ்சு சொத்த குவிச்சு வச்சிருக்கானே தவிர்த்து, சொத்த குவிச்சு வச்சிருக்கான். தமிழ்நாட்டு மேல கடன்கள் அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. கடைசி வரைக்கும் அவன் ஆட்சியிலேருந்து இவன நம்ம இப்போ ஏடிஎம்கே ஆட்சி சரியில்லன்னு டிஎம்கேவுக்கு ஓட்டு போட்டு வைக்கும். ஆனா ஏடிஎம்கே ஆட்சியில அவன் செஞ்ச ஊழல்ல சொத்து குவிச்சு வச்சது அது அப்படியே தான் இருக்கு. அதுக்கடுத்து டிஎம்கே ஆட்சி சரியில்லன்னு ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறோம். டிஎம்கே சொத்து குவிச்சு வச்சது அப்படியே தான் இருக்கு. இவங்கிட்ட இருந்து இதெல்லாம் யார் தான் மீட்டெடுப்பா? புதுசா வர கட்சியாவது இதுகள செய்வாங்களான்னு கேட்டா தெரியல எனக்கு. மேபி இருக்கலாம். ஏன்னா, தைரியமா, போல்டா சில முடிவுகள எடுக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கும். ஏன் வருங்காலத்துல நம்ம விஜய் அண்ணா தான் பேசுறாரே! சிஎம் அங்கிள் என்ன பயமா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு ஒரு தைரியமான ஆள் தானே! அழுத்தத்துக்கு அடங்கி போற ஆளும் கிடையாது நம்ம அண்ணன். அப்படி இருக்கும்போது, அவருக்கெல்லாம் நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, ஒருவேள ஃபியூச்சர்ல இவங்க 2 பேரும் வச்சிருக்க சொத்து குவிப்புல இருந்து தமிழ்நாட்ட மீட்டெடுப்பாருன்னு நெனைக்கிறேன். அவங்கட்ட உள்ள அந்த கருப்பு பணத்தெல்லாம் எடுத்து தமிழ்நாட்டு மீது இருந்த கடன்கள் எல்லாம் அடைச்சுருவாருன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம். இந்த 2026 தேர்தல் மிகவும் முக்கியமான தேர்தல். ஆனா நீங்க எப்பவுமே நல்லா ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்து மனசுல வச்சுக்கோங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே 2மே ஊழல் கட்சி. நீங்க மாற்று கட்சியில எது சிறந்ததுன்னு அவங்களோட கொள்கைகள், கோட்பாடுகள், கருத்துக்கள் கேட்டு வாக்களியுங்க. இந்த 2 கட்சிய தவிர்த்து நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் அது நல்லது தான். பெரும்பாலும் அந்த அதிமுக கட்சியில பயணம் செய்தவர்களும், திமுக கட்சியில பயணம் செய்தவர்களும் யாரும் மாறப்போறது கிடையாது. ஆனா இளைஞர்கள் மாறுவாங்க.
இது இளைஞர்களுக்கான பதிவு தான். உங்களுக்கான கட்சி எது? நான் மாற்றத்த நோக்கி போறேன். அப்ப எனக்கான கட்சி எதுன்னு நீங்க தேர்ந்தெடுக்கிற இருக்க 2டே கட்சி என்டிகே, இன்னொன்னு டிவிகே. இந்த 2க்கு எதுலயாவது ஒண்ணுக்கு வாக்கு செலுத்துங்க. புரியுதா? வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம மணி டாக்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி ஆதரவு தாருங்க.